நம்ம கௌதம் போட்ட போட்ல அந்த ரவுடி இருந்துட்டு, "சார், சார் நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் சார். அது மட்டும் இல்லாம கார்த்திக்க கடத்த சொன்னது எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் தான்." அப்படின்றத முதற்கொண்டு, கார்த்திக்க எங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற லொகேஷன் அதாவது இந்த ரவுடிய வந்து பார்த்தீங்கன்னா, "நான் கூட்டிட்டு போய் அந்த இடத்த காட்டுறேன்." அப்படின்ற மாரி எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட சொல்லி வளர ஆரம்பிச்சுடுறான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க காப்பாத்த வேண்டியது மட்டும் தான் நம்ம கௌதமோட கடமையா இருந்துட்டு இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லும்போது, கௌதம் வந்துட்டு கார்த்திக்கோட ஃபோன் இப்பதான் ஆன் ஆயிருக்கு அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஃபோனோட லொகேஷனுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சுடுச்சு. அங்க போய் பார்த்தா, இப்போ அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக்கோட ஃபோன் வந்து அந்த ரவுடியோட பையன் கையில இருந்துட்டுருக்கு. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ கேம் வந்து விளையாடிட்டு இருக்கான். அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், வசந்தும் மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்போ அந்த ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி பார்க்குறாங்க. "டேய் தம்பி இந்த ஃபோன் எப்புட்றா கிடைச்சது?" அப்படின்ற மாரி கேட்டு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அப்பனோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு, அந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே, நம்ம கௌதம்க்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவன் எஸ்எஸ்கேவோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனால தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா ஃபோன் கீழ விழுந்துருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளவோ தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா, நம்ம கௌதம் கிட்ட அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்க்கறதுக்காக தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கான். ஏன்னா, குடோன்ல என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்கான் இல்லையா? அடுத்ததா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, "உன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கஸ்டடியில தான் இருக்கான். நாங்க கடத்திட்டோம். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ எஸ்எஸ்கேவோட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கார்த்திக்க நீங்க தான் கடத்துனீங்க அப்படின்றதும் தெரியும். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிட்டு, உன் பையன உயிரோட வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போற வழிய பாரு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி இருந்துட்டு திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில வேற வழியே இல்லாம, "என் பையன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா, 10 அதாவது 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தவம் இருந்து ஒரு பையன வந்து பெத்திருக்கேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொல்லிர்றேன் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே கௌதம்க்கும் நல்ல விஷயம் தான். அதே சமயம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லா உண்மையுமே உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்றேன். ஏன்னா, என்னோட ஃபோன வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பார்க்கறதுக்காக போயிட்டு, எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் சேர்ந்து தான் அதாவது அஞ்சலி சொல்லி தான் எஸ்எஸ்கே வந்துட்டு கார்த்திக்க வந்து கடத்துனாங்க. உங்களுக்கு வந்து அந்த சொத்த குடுக்கறதுக்காக கார்த்திக் வந்துட்டு இருக்கும்போது தான், நான் தான் அவர வந்து கடத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். இத கேட்டதுக்கு அப்புறமா கௌதம் வந்துட்டு, "கார்த்திக்க எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா இருக்கிற இடத்த காட்டு. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இங்க உன் பையனுக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா கூட நான் ஈஸியா தப்பிச்சுருவேன். ஏன்னா, என் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் டீமே இருக்கு. போலீஸ் படையே இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ரவுடிய வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இப்போ வந்து அலக்கழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி இருந்துட்டு வேற வழியே இல்லாம திரு திருத்துன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, "நானே கூட்டிட்டு போய் காட்டுறேன். என் பையன மட்டும் விட்டுருங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி சரண்டர் ஆயிட்டு, இப்போ நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம கூட்டிட்டு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறை கார்த்திக்க கண்டுபிடிச்சுருவாங்களா? இல்ல கார்த்திக்க கண்டுபிடிச்சு இவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வேற இடத்துக்கு மாத்திருவாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.